தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களை. அபிராமியுடைய கடைக்கண் பார்வையினால் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். வருகின்ற இந்த மே மாதத்திலே 26ஆம் தேதி இந்த குரு பயிற்சி நடைபெறுகிறது. இந்த குரு பயிற்சி இந்த வீடியோ பார்க்கும் பொழுது இந்த குரு பயிற்சி நமக்கு என்னெல்லாம் நன்மைகளை கொடுக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை, ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கும். அந்த குரு பயிற்சியோட பலனை இப்போ நாம் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசிகளுக்கும் இந்த குரு எந்த வழியில் உண்மையை செய்கிறார், நன்மையை செய்கிறார். இப்போ குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா, மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பிரவேசம் அடைகிறார். மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பிரவேசம் அடையும் பொழுது ஒவ்வொரு ராசிக்குரிய இடங்கள் மாறப்படுகிறது. ஜூபிட்டர் டிரான்சிட். அப்போ இந்த கிரகத்துடைய தன்மைகள் நமக்கு எந்த அளவுக்கு பலத்தை கொடுக்கறது, பல யோகத்தை கொடுக்கறதுங்கிறதான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஒரு அற்புதமான சில விஷயங்களை உங்களுக்கு அழகாக சொல்கிறேன். இந்த விஷயங்களை நீங்கள் எடுத்துட்டு அதில் உங்கள் லைஃபோட ஜேர்னியை கொண்டு போகும்போது ரொம்ப எளிமையாக இருக்கும். வாழ்க்கையில் சில விஷயங்கள் எதிர்பாராத விதமாக நமக்கு நடந்துடும். லைஃப் அப்படி தான், இது ஒரு மேஜிக். அந்த எதிர்பாராத விதமாக நடந்த பிறகு அப்புறமா ரொம்ப வருத்தப்படுவோம். ஏன்னா பிடிச்சிருந்தா நல்லது, அது பிடிக்காமல் போயிருந்தா வருத்தம் இருக்கும் இல்லையா? அப்போ அது பிடிச்சிருக்க வேண்டிய அவசியம் உண்டு. என்றைக்குமே நம்மளுடைய லைஃப் நம்மளை மட்டும் சார்ந்தது அல்ல, நமக்கு வரக்கூடிய நன்மைகளும் நம்மளை மட்டும் சார்ந்தது அல்ல. நம்ம குடும்பத்தில் உள்ளவர்களும் அதற்கு காரணம், பொறுப்பு. ஒரு படம் வெளியிடப்படுகிறதுனா டைரக்டர் மட்டும் காரணம் இல்லை, தயாரிப்பாளர், ஒளிப்பதிவாளர், எடிட்டர், இசையமைப்பாளர், அது மாதிரி பின்னணி இசை, சில பேர் குரல் கொடுத்தவங்க, ஒப்பனை, இது மாதிரி நிறையா இருக்கும். அதில் எத்தனை பேர் வெளி உலகத்துக்கு தெரிவாங்கன்னு தெரியாது. அதில் ஒரு சிலர் மட்டும்தான் தெரிவாங்க எப்பயுமே படம்னாலே. அது மாதிரி குரு பெயர்ச்சி நமக்கு சாதகமாக வரணும் அப்படின்னா எல்லாருமே நமக்கு சாதகமாக இருந்தால் தான் குரு பெயர்ச்சி சாதகமாக இருக்கும். பல பேருக்கு ஏன் சில இடங்களில் சாதகமாக பயிற்சிகள் நடக்க மாட்டேங்குதுன்னா, நம்ம உறவுகள், நம்ம சுற்றங்கள், தெரிந்தவர்கள், நண்பர்கள் நமக்கு சாதகமாக இல்லாததுனால நமக்கு சில பயிற்சிகள் வரதும் தெரியல, போகிறதும் தெரியல. அப்போ இந்த காலகட்டத்தில் தான் ரொம்ப மிஸ்டேக் ஆகிடுறோம். அதனால் முதல்ல கட்டமைப்பு, நமக்குன்னு ஒரு தனி ஸ்டைலை உருவாக்கிக்கணும். ஒவ்வொரு ராசிக்காரர்களும் தனக்குன்னு ஒரு ஸ்டைல், நான் இப்படி தான், நான் இனிமேல் இப்படி தான் இருக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் உங்களுக்குன்னு சில ஸ்டைல்களை உருவாக்கிக்கங்க. எப்படிப்பட்ட ஸ்டைலை உருவாக்கணும்னு வரக்கூடிய வீடியோக்களில் நான் சொல்ல போகிறேன், கூர்ந்து கவனிங்க. இன்றைக்கி குரு பெயர்ச்சியை பற்றி பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? வாங்க. எல்லா உயிர்களையும் சமமாக பாவிக்கக்கூடிய துளாராசிக்காரர்கள். துளாராசிக்காரர்கள் பிறப்பில் எல்லாரும் சமம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். ஏற்றத்தாழ்வே பார்க்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். துளாராசிக்காரர்களுக்கு எப்பயுமே ரெஸ்பெக்ட் ரொம்ப பிடிக்கும். தன்னை யாரும் ஒரு இடத்துல டவுன் பண்ணி பேசிடக்கூடாது. தனக்கு ஒரு குறையே இருந்தாலும் அந்த குறையை வெளியில் எல்லாருக்கும் முன்னாடி சொல்லிட்டா துளாராசி கண் கலங்கிடுவீங்க. அது வரைக்கும் கண் கலங்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட துளாராசிக்கு இந்த காலகட்டத்தில் குரு பாருங்கள் 10வது வீட்டுக்கு வரார், 10th பிளேஸ். குடு குடு குடுன்னு ஓடி போய் குருவுடைய காலில் விழுந்துருங்க முதல்லையே. ஆமாம், குருவுடைய காலில் குடு குடுன்னு ஓடி போய் அவருடைய காலில் விழுந்துருங்க, அதான் நல்லது.
தெய்வத்தை நாம் நம்பணும், குருவை நம்பணும். உங்கள் முயற்சி ஒரு பக்கம் சக்ஸஸ் பண்ணும், ஆனால் கடவுள் அதிர்ஷ்டம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த கடவுள் அதிர்ஷ்டத்தை அவரை நம்பினாதான் கொடுப்பார். இந்த நேரத்தில் மனுஷால்கிட்ட பேசிகிட்டு இருந்து மனுஷாலை நம்பிக்கிட்டு இருக்காதீங்க, கடவுள்கிட்ட நேராக போயிடுங்க. எங்கே சிவாலயம் இருக்குது, அங்கே எங்கே குரு ஸ்தலம் இருக்குது அப்படின்னு குருவை நோக்கி ஓடுங்க. குரு பாதத்தை பிடிச்சிங்க, பகவானே இந்த வருஷத்தில் எனக்கு இதெல்லாம் நடத்தி கொடு அப்படின்னு கேளுங்க. வாரம் ரிமெம்பர் பண்ணுங்க, அவர் மறந்துடுவார். குரு மறக்கலாமான்னு கேட்குறீங்களா? குருக்கு எல்லோரும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறதுனால குரு ஒரு ஸ்டூடெண்ட்ஸை ஞாபகத்தில் வச்சுக்கிறது கஷ்டம். அதுவும் நீங்கள் சுக்கிர வீட்டுக்கு அதிபதியாக இருக்கிறதுனால உங்களை ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் குருக்கிட்ட போய் அடிக்கடி ரெனியூவல் பண்ணிக்கணும். உங்கள் எண்ணங்களை ரெனியூவல் பண்ணணும், உங்களை ரெனியூவல் பண்ணி காட்டிக்கணும். நான் தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். இதை தயவு செய்து பண்ணுங்கள். வாரம் குரு எங்கே இருக்கீங்களோ, வியாழக்கிழமைனா துளாராசிக்காரவங்க குரு கோயிலில் இருக்கணும். நீங்கள் சிவன் கோயிலில் குரு தட்சிணாமூர்த்தியை நவகிரகத்தில் இருக்கிற குருவை கண்டிப்பாக போய் மீட் பண்ணணும். 10 நிமிஷம் உட்காந்துட்டு வரணும். என்ன காரணம்? 10வது வீடு பதவி ஸ்தானம், பயமுறுத்தலை. உங்களுடைய பலம் அதிகரிக்கக்கூடிய நேரம். நீங்கள் இவ்வளோ நாள் யோசித்தது, இவ்வளோ நாள் சிரமப்பட்டது, இவ்வளோ நாள் அயராது உழைத்தது. ஒரு படம் ஒன்று ரிலீஸ் ஆனது. இப்போது இந்த படத்தோட இயக்குனர் என்ன பண்ணார், அந்த படம் திடீர்னு காலையில் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு ரிலீஸ் ஆகாமல் போயிட்டு, உடனே சாயந்தரம் அந்த இயக்குனர் காரில் ஒரு கண்ணீர் மல்க அவர் ஒரு பேட்டி கொடுக்குறார். நம்ம யாரையும் இப்போ இதில் குறை சொல்லக்கூடாது, செய்தியை தான் பார்க்கணும். ஏன்னா அவரோட சுச்சுவேஷன் அப்போ அவர் கண்ணீர் மல்க பேட்டி கொடுக்குறார். எல்லாரையுமே அது கொஞ்சம் ஃபீல் பண்ண வச்சுது. என்ன காரணமோ பாவம், அந்த படம் டவுன் ஆகிடுச்சு, வரலை. ரசிகர்கள்லாம் ஏமாற்றத்தோடு வந்துட்டாங்க. மறுநாள் பார்த்திங்கன்னா அந்த படம் ரிலீஸு, சாயந்தரம் ரிலீஸுன்னு நினைக்கிறேன், அன்றைக்கி ஈவினிங்கே ரிலீஸுன்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த விவரம் சரியாக தெரியல, ஆனால் அவர் பேட்டி மட்டும் கொடுத்தது ஞாபகத்துக்கு இருக்குது. அந்த படம் ரிலீஸ் ஆன உடனே அவர் அந்த மாடியிலிருந்து பார்த்திங்கன்னா அந்த பால்கனியிலேருந்து படம் பார்க்குறவர் அவரை மீறி கத்துறார். அந்த இயக்குனரை உண்மையிலே நம்ம பாராட்டணும். அது உண்மையான ஒரு வெற்றியை, அதாவது படத்தை எடுத்துட்டேன் சார், அது வந்தால் என்ன வரலன்னா என்ன, என் வேலை முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டு அவர் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த படம் வரத்துக்காக அவருடைய உழைப்பு, அது வந்த பிறகு அவருடைய உணர்ச்சிகளை அவரால் அடக்க முடியல. ஒட்டி முழுமையான கத்து. ரொம்ப ஒரு அற்புதமான இந்த செய்தியை பார்த்தோம். என்னென்னா அதுதான் வெற்றி. அது மாதிரி ஒரு வெற்றியை தான் இப்போ துளாராசி எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். அப்போ நீங்கள் பாருங்கள், இந்த காலகட்டத்தில் 10வது வீட்டிற்கு இந்த துளாராசிக்கு குரு வரதுனால நீங்கள் பாருங்கள், மெய் சிலிர்க்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய வெற்றி உறுதி செய்யப்படும். பயப்படாதீங்க. பதவி போயிடும், நீங்கள் டவுன் ஆகிடுவீங்க, உங்களை தூக்கி எறிஞ்சிருவாங்க, நீங்கள் வேறு வேலையை தேடுறதுக்கு தயாராகிடுங்க அப்படிலாம் எதுவும் மனக்கணக்கு போட்டுறாதீங்க. முதல்ல ரொம்ப தன்னம்பிக்கை வேணும். துளாராசிக்காரவங்க இது வரைக்கும் ஒரு ஏணியாக தான் இருந்திருக்கீங்க. ஏணியில் எத்தனையோ பேர் ஏறி போயிட்டே இருப்பான், நீங்கள் கொஞ்சம் கூட உறங்கக்கூட முடியாது. இந்த நேரத்தில் நீங்கள் மனசு டவுன் ஆனீங்கன்னா டோட்டலி டவுன் ஆகிடும். அப்போ என்ன தான் செய்யும் 10வது வீடு அப்படின்னு கேட்டால், உங்கள் ராசிக்கு 10வது வீட்டுக்கு குரு உச்சத்தில் தான் இருக்கார் இல்லை. அப்போ நண்பர்கள், குருமார்கள், காலம், இந்த காலம் பெரியவர்கள் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. இதுதான் லேட்டஸ்ட்டாக உங்களுக்கு ஒரு உதவி கிடைக்கும். யாரோ ஒருத்தவங்களுடைய பார்வை கிடைக்கும், உங்கள் மேலே ஒரு அபிப்பிராயம் ஏற்படும், உங்கள் மேலே ஒரு நல்ல மதிப்பு ஏற்படும். மதிப்பு ஏற்படும் போது பணி கொடுக்குறாங்க. இப்போ ஒருத்தரை சிஎம் ஆக்குறாங்கன்னா அவர் மேலே ஒரு மரியாதை வைக்கிறாங்க, பொறுப்பை கொடுக்குறாங்க. மரியாதை இருந்தால் தானே பொறுப்பு கொடுக்க முடியும். சும்மா சிஎம்னா ஒரு சாதாரண விஷயமா? சிஎம் பதவி, பிஎம் பதவின்னா சும்மாவா? கிடையாது. அவங்க மேலே மரியாதை வச்சு பொறுப்பை, இவர் நல்ல ஆள், பொறுப்பை ஒப்படைப்பான். அப்போ தலைவலி. பொறுப்பு வந்துருச்சுன்னா கஷ்டம். நீங்கள் சொல்லலாம், இப்போ தம்பி நீ மரியாதையும் என் மேலே வைக்காத, பொறுப்பையும் கொடுக்காத, இதுக்கு பிறகு தான் என் வேலையே ஆரம்பம். அதனால் பொறுப்பெல்லாம் நம்ம வந்துருச்சுன்னா ரொம்ப கஷ்டம். இப்போ நம்பி பொறுப்பை ஒப்படைக்க போகிறாங்க. உங்களை ஒரு இடத்த விட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகுறீங்கன்னாலும் அது நல்லது. அப்போ துளாராசிக்கு இது ஒரு உயர்ந்த இடம், உயர்ந்த நலம்,
நீங்கள் உங்களை மீறி ஒரு சந்தோஷத்தை அடையிறதுக்கு நல்ல வாய்ப்பு. கொஞ்சம் தலை மேலே பாரம் தான், நம்ம எதிர்பார்க்காத விட கொஞ்சம் கூடுதல் வேலையெல்லாம் சேர்த்து தான் செய்யணும். இது வரைக்கும் தூக்கத்தை ரொம்ப கிளியராக பார்த்துருந்தா கூட இனிமேல் தூக்கத்தை பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஹார்ட் ஒர்க் பண்ணுறதான் இருக்கணும். நிறைய பேர் நம்மளை நம்புவாங்க, நம்புகிறவங்களுக்கெல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணணும். ஏற்கனவே பண்ணதை விட இப்போ கொஞ்சம் அதிகமான ஹெல்ப் பண்ணணும். சில பேருக்கு பட்டங்கள் பதவிகள்லாம் கிடைக்கும், காதல் திருமணம் கை கொடுக்கும், தொழிலில் நல்ல மாற்றம் ஏற்படும், கூட்டு தொழிலில் லாபம் ஏற்படும், உடன் பிறந்தவர்களால் உதவி கிடைக்கும். இப்போ தான் உடன் பிறந்தவங்களாம் உங்கள் பக்கம் ரொம்ப நல்லா வருவாங்க. வீண் செலவுகளை குறையும், புதிய நண்பர்கள்லாம் நிறைய சேருவாங்க. வீட்டில் கண்டிப்பாக சந்தோஷம் பெருகும். நீங்கள் தியாகம் பண்ணுறீங்க, ஆன்மீகத்தில் ஆர்வம் உயரும், வெளிநாடு சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள் நல்ல வாய்ப்பு ஏற்படும். கண்டிப்பாக ஃப்ளைட் பயணம்லாம் வாய்ப்பு ஏற்படும், புகழ் அதிகரிக்கும். அர்ப்பணிப்பு உள்ளம் கொண்ட துளாராசி புகழ் அதிகரிக்கும். வியாழக்கிழமை திங்கக்கிழமை கம்பல்சரி சிவனோட கனெக்ட் ஆகுங்க, கம்பல்சரி குருவோட கனெக்ட் ஆகுங்க. இந்த குரு பயிற்சி உங்களை வேறு லெவலுக்கு கொண்டு போகும். அதனால் மனசை தளர விடாமல் உங்களுக்கு நிறைய நீங்கள் பணி செய்து கிடப்பதே அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. பணி செய்து கிடப்பதே, பணி செய்வதற்கு தயாராக இருக்குது. அதுக்கு தான் உங்களை ஆண்டவன் செலக்ட் பண்ணுறான். இன்றைக்கி சட்டமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள்லாம் எதுக்கு செலக்ட் பண்ணுறாங்க? நீ எனக்கு பணி செய்யணும் மக்கள் விரும்புகிறாங்க. இப்போ ஆண்டவன் உங்களை விரும்புகிறான், ஆண்டவனே விரும்புகிறாங்க. இப்படி யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ நல்லாயிருக்கும். அதனால் கூடுதல் பொறுப்பு வந்தால் ஏற்று செய்யுங்க, நல்லா இருப்பீங்க, நல்ல பேர் வாங்குவீங்க, எல்லாத்துக்கும் ரிசல்ட் இருக்குது, நல்லது நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.